ப்ராடக்ட் அப்படியில் ஆர்கானிக் ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்வாஜெல். இதை பெருசாக நம்ம ஏரியாவுக்குள்ள இது வந்து யாரும் இது வரைக்கும் அதிகமாக மூவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ட்ரையான ஏரியாவுக்குன்னு சொல்லி உற்பத்தி பண்ணது. நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மேய்க்கு அப்புறம் கொஞ்சம் சில ஏரியாவுக்கு ட்ரை ஆகும். அந்த மாதிரி ஏரியாவுக்கு இது கண்டிப்பாக பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து நானும் உள்ள என்ட்ராகி வருஷங்கள் தாண்டா கூட இதை நான் யூஸ் பண்ணதில்லை, யாருக்கும் ரெக்கமெண்டும் பெருசாக பண்ணதில்லை. ஆனால் இதை லாஸ்ட்டாக ஒரு இதில் பார்க்கும்போது தான் ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயம் பார்க்கும்போது இது பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா நான் போன வருஷம் வந்து நமக்கு ஆல்ரெடி 2 வருஷம் மழை கம்மி. எங்களுக்கு ஒரு 30-40 தென்னை மரத்துக்கு வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வண்டியில் பைக்கில் குடத்தில் சுமந்து கொண்டு போய் தண்ணியை ஊற்றி ஒரு 30-40 மரத்தை தென்னை மரத்தை காப்பாற்றுறேன். சரிங்க. ஆனால் அப்படி ஊற்றலாம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே பட்டு போயிருக்கும். ஆனால் இப்போ என்ன தோணுன்னா இந்த அக்வாஜெல்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மரம் இதில் இருக்குது அப்படின்னா இந்த 2 பக்கத்துலையும் ஒன்று நம்ம மம்மட்டி வச்சு கூட தோண்டலாம், இல்லை கிளீன் மிஷின் இருக்குது. ஒரு அடி 1.5 அடிக்கு தோண்டிட்டு ஒரு மரத்துக்கு ஒரு 5 கிராம் வந்து அதிகபட்சம் 10 கிராம் போகும். மணலில் கொஞ்சம் அந்த குழி ஃபுல் பண்ணுற அளவுக்கு மணலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 குழிக்கையும் அள்ளி போட்டு நீங்கள் பண்ணையில் தண்ணி ஊற்றுங்க. ஆனால் அந்த தண்ணி வந்து மற்ற தண்ணி சீக்கிரத்தில் ட்ரை ஆனக்கூட அந்த தண்ணி சீக்கிரத்தில் ட்ரை ஆகாது. நம்ம மரத்தை கூட அட்லீஸ்ட் 2-3 நாளைக்கு இந்த ஈரப்பத்தை தக்க வச்சா கூட நம்ம மரத்துக்கு வந்து ஒரு 5 நாளைக்கு பாய்க்கிற தண்ணியை 10 நாளைக்கு ஒரு கேஸ் ஊற்றி அந்த மரத்தை காப்பாற்றிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக அது இது வந்து நமக்கு வந்து நிறைய பேர் தென்னைக்கு தண்ணியே பார்த்துக்கிறதுல 20 நாள் 25 நாளைக்கு ஒரு தண்ணி பார்த்துருக்காங்க. தண்ணி இல்லை. நான் ஒரு டைம் சக்கரவேல் பக்கத்தில் 3 ஏக்கர் ஒருத்தருக்கு இருந்துச்சு. நான் சொல்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வறட்சி டைம். அந்த இதை காப்பாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா செலவு பண்ணிருக்காங்க. 3 ஏக்கர் எலுமிச்சையை காப்பாற்றுறதுக்கு 20 லட்சம். ஏன்னா அதில் அந்த அளவுக்கு ஈடு இருக்குது. ஏன்னா ஒரு வருஷம் ஈடில் 20 லட்சம் எடுத்துலாங்கிறாங்க. ஆனால் மரம் எல்லாம் ஒரே வருஷத்தில் போயிடுச்சுன்னா ஒரு 2 தண்ணி பாய்க்காமல் போயிட்டுனா சரிங்களா, அது மறுபடியும் ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அப்போ அதுக்காக 20 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது அவங்களுக்கு அந்நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது கண்டிப்பாக நமக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இது எப்படி சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மூலம் பார்ப்போம். அப்படி வச்சு டீஸ்பூனுங்கிறது அன்றைக்கே தெரியுதா? யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு கம்மியாக தான் எடுத்துக்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இவ்வளோ கம்மியாக தான் எடுத்திருக்கிறது. இவ்வளோதான் எடுத்துருக்காரு. 1/2 ஸ்பூன் கூட இல்லை, 1/4 ஸ்பூன் அளவு தான் இருக்கு. ஆனால் இந்த ஒரு கிளாஸுக்கு அதிலே பாதி கூட போகும். அந்த அளவுக்கு எடுத்தாலே டெமோக்கு சூப்பரான ரிசல்ட்டாக காட்டலாம். இதை நம்ம ரைட் சைட் கிளாஸில் போட்டோம். இதில் இன்னும் உள்ளே கொஞ்சம் தான் விழுந்துருக்கு. ஃபுல்லாக கூட தட்டினா உங்களுக்கு பாதி ஒட்டி சரியா இருக்குது. ஒன்று கண்டிப்பாக ரைட்டாக மிக்ஸ் பண்ணி லேசாக மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது. 2லையும் பாதி மட்டும் வைக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி 2 சரியா? அக்வாஜெல் போடாத மண். ஓகே சரிங்களா? ஸோ இது எவ்வளோ நேரம் இருந்தாலும் இப்படியே தான் இருக்கும். நாளைக்கு காலையில் வரைக்கும் வச்சுருந்தாலும் தண்ணி நிற்கலாம், தெரிஞ்சவே நிற்கும். பட் இதில் ஊற்றுற தண்ணி கீழே ஒரு சொட்டு கூட
சூப்பர். சூப்பர் சூப்பர். தண்ணி ஃபுல்லாக உள்ள அப்படியே தண்ணி இழுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா 500 மடங்கு தண்ணி இழுத்து வைக்கக்கூடிய பவர் இருக்குது. 2 நிமிஷம் கழிச்சு சுத்தமாக தூக்கிங்க கவுத்தோட கீழே வராங்க. இன்னொரு அந்த இன்னொரு தண்ணியை வெறும் தண்ணியை விட்டு அந்த போட்டோ போடுறது ஒரு மணி தண்ணி ஊற்றணும். வெறும் தண்ணி அதான் காட்டக்கூடாது. அடுத்த டெமோ தான். மண்ணில் வேலை செய்து புரியணுங்கிறது தான் மண்ணில் இப்போ இந்த காமிச்சிருக்காங்க. ஈரப்பதத்தை இதில் வச்சுக்கிறது அப்படியே இது நம்ம நான் சொன்ன மாதிரி ட்ரையான இது பாருங்க. தோட்டத்துக்கு தண்ணியை அதை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறது இது அப்படியே இருக்கு. ஜெல்லி ஃபார்மில் மாறி ஆ. சரிங்களா? ஹோல்டிங் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. நான் வந்து ஆக்சுவலாக நேற்றுக்கு சூப்பர். வந்து வீட்டில் ஒரு டெமோ பண்ணது நான் அப்படியே வச்சிருக்கேன். அது எத்தனை நாளையில என்ன டிஃப்ரெண்ட் வருதுங்கிறது நம்ம இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணி அதை என்னங்கிறது செக் பண்ணிட்டு அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக அதை பற்றி பேசும். இது நம்ம யூஸ் பண்ணிட்டு உடனே திரும்ப இது பண்ணுவோம். ஆனால் வீட்டில் வச்சுருந்து நான் ட்ரை வச்சிருக்கேன். இதே எங்கேயோ வச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ இதில் நம்ம தட்டில் வந்து காட்டில் போடுறாப்புல ஒரு அரை ஸ்பூன் ஒரு அப்படியே எடுத்தோட கொஞ்சம் எடுத்து அரை ஸ்பூன் வச்சுன்னா 1/4 ஸ்பூன் வச்சுக்கலாம். மொத்தத்துக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு எடுத்துப்போம். சரிங்களா? பிடிக்கணும். இதில் உள்ள கிடைக்குது கொஞ்சோண்டு தான் கிடைக்குது. ஒரு ஸ்பூன் போட்டிருக்காரு. இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லாக இல்லை. இது நம்ம எல்லா மரங்கள் வகைக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சீலாய் கொட்டி வளர்க்காங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த ஊர் வெளிக்கு போகிறோம். அடிக்கடி தண்ணி அடிக்கடி தண்ணி ஊற்றணும். இப்போ 3 நாளைக்கு வெளியில் போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னா இதை போட்டோம்னா கண்டிப்பாக 3 நாளைக்கு அந்த ஈரப்பதத்தை இல்ல விட்ட தண்ணியை விடலை, அதனால தான் அப்படியே எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வேண்டாம்ல, பேசாமல் அடி போட்டு மாசக்கணக்காக இருக்கிறோம்னா தண்ணியை விட்டாச்சு, அவ்வளோதான் முடிச்சு வச்சா. ஜெல் மாதிரி ஆயிடுது. ஒரு நிமிஷம் ஆனால் இது உள்ள கட்டி மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுது. சூப்பர். ஜெல்லி மாதிரியே தான் இருக்கும். அதான் முடிச்சு வச்சா. அப்படியே நீங்கள் தட்டை பார்த்துலாமா? பெரிய பாராட்டு கொடுக்கணும் சார். இந்த பாராட்டு பத்தாது. மானாவாரி மேஜிக்கல் ப்ராடக்ட்டுக்கு இதுதான். மானாவாரி இருக்குல்ல, மானாவாரிக்கு என்ன செய்யறாங்கன்னா உரத்தோட அந்த பவுடரை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுறாங்க. மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் உரத்தை சூப்பர் பொருளெல்லாம் இருக்கு. அப்போ அங்க மழை பெஞ்சாலும் தண்ணி எடுத்தாலும் எல்லா ப்ராடக்ட் இது. இழுத்து வச்சுக்கிறது. அப்போ இப்போ அற்புதமாக 2வது டம்ளர் விட போறாரு. அடுத்த டம்ளர் இதில் ஒரு டம்ளர் ஊற்றியாச்சு. 2வது ஒரு டம்ளர் ஊற்றுவோம். என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். சூப்பர். இது அதாவது பயிர்களுக்கு எல்லா பயிர்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையான நேரத்தில் ஏதாவது ஒரு பயிர் வச்சு கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதை வச்சு ஏதாவது ஒரு பயிர் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும். மரங்கள் வச்சுருக்கவங்க ஏன்னா நிறைய பேர் மரத்தை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப செலவு பண்ணுவாங்க. இந்த டைம்ல கரெக்டான டைம் அது. இது நம்ம கண்டிப்பாக பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஆச்சு நல்லா இதாகும். ஒரு நிமிஷம் பொறுங்களேன். ஆக்க பொறுத்து ஆற பொறுங்களேன். தண்ணி இல்லை, ஃபுல்லாக ஐஸ் மாதிரி ஆயிடுது. சூப்பர் சார். இது ஆமாம் ஆமாம் மண்ணில் அது தண்ணியை ஃபுல்லாக தண்ணியை வந்து ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு டக்குன்னு ட்ரை ஆகாது. வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி 500 மடங்கு அதிகம் தான் அந்த பொருள். 500 மடங்கு தண்ணியை இழுத்து வச்சுக்கிட்டே தண்ணி தக்க வச்சுக்கணும்னா அதோட ஊட்டச்சத்துக்களையும் மண்ணில் ஊட்டச்சத்துக்களை வியாபாரம் ஆகும். செகண்ட் டைம் 2வது டம்ளர். சூப்பர் சூப்பர் சூப்பர்.